இந்த வரப்போகிற விஸ்வாவச வருடமானது எல்லாருக்கும் சௌகத்தை கொடுக்கக்கூடியது, நல்லபடியாக இருக்கக்கூடியது. எந்த இடத்துல எது நல்லது நடந்தாலும் அது கொஞ்சம் தகராறு வரும்னு தெரியும். இந்த காலத்தில் எதுவும் நேரம் நல்லபடியாக நடத்த முடியாது. இருந்தாலும் ஒருத்தருக்கொருத்தர் அரசர்களுக்குள்ளே ஒருத்தருக்கொருத்தர் தகராறுகள் ஏற்படும். ஆனால் அது சுகமாகத்தானே போய் அப்புறம் முடியும். அதே மாதிரி இந்த வருடத்தில் மழைகள், தானிய விருத்திகள் இதெல்லாம் வருதுன்னா நடுவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நடு மாதங்களில் வரைஞ்ச தானியங்கள் மழையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக மழை பெய்யும். போகும் கடைசியில் மொழியில் கடைசியில் நிற்கிறது 2 கல்பம் போய் தானே கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இதனாலே க்ஷேமங்கள் நிறைய உண்டாகும், எல்லா இதுவும் உண்டாகும். மேலும் குடும்ப வாழ்க்கை பிரகாரத்துக்கு பார்த்தோமானால் விஸ்வாவசு வருஷத்தில் யார் யார் பிறக்கிறாளோ, யார் யார் எந்த உத்தியோகத்தில் இருக்கிறாளோ எல்லாருக்கும் அதிகப்படியாகத்தானே நல்லதானது நடக்கும்.